Daily. Taste the Daily. இனியா 10 அடி தூரத்துல பாம்பு இருக்கு. எப்படி பயம் இல்லாம இருக்க முடியும்? இப்படிதான் நீ ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கியா? இப்படி ஒரு சூழல்ல வாழ்ந்தா அப்புறம் குழந்தை எப்படி நல்லா வளரும்? அக்கா, கடவுள் மேல பாரத்தை போடு. மனசுல கடவுள் பேரை சொல்லிக்க. இதை தவிர இப்போதைக்கு வேற வழி கிடையாது. அக்கா, விக்ரம் வந்துட்டாரு. விக்ரம் விக்ரம் தேங்க் காட், யாருக்கும் ஒண்ணும் இல்ல, இல்ல. ஒண்ணும் இல்ல. மாமா, என்ன மாமா இது வாழ்க்கை? உங்களுக்கு ஏன் மாமா யாராவது பாம்பு வைக்கணும்? இவ்ளோ ஆபத்துலயா நீங்க இருக்கீங்க? யாழினி, கூல் டவுன். டென்ஷன் ஆகிறதுக்கான நேரம் இல்ல. ஓகே விக்ரம், அந்த பார்சல்ல இருக்கிறது பாம்பா இருக்கதா வாய்ப்பு இருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு மாயாவை ட்ராப் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அந்த ஏற்பாடை எப்படியோ மாயா தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சிட்டான். அப்புறம் அவன் எனக்கு கால் பண்ணி, உனக்கு பொண்டாட்டினா உயிர் இல்லை, அந்த உயிர் இப்போ என்ன ஆக போகுது பாருன்னு சொன்னா. இப்போ அதுல பாம்பு இருந்தா என்ன ஆகும் மாமா? பாம்பு இருந்ததுன்னா வீடே வெடிச்சு சாயிரும். இந்த மாதிரி நேரத்துல தான் நாம தைரியமா இருக்கணும். பாம்ஸ் கூட வர சொல்லியிருக்கேன், வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் பதட்டப்படாம இருங்க. ஓகே? விக்ரம் விக்ரம், என்ன? நீங்க எங்க போறீங்க? இரு, வந்துரு. மாமா, அதான் அங்க பாம்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அங்க போறீங்க? யாழினி, பதட்டப்பட வேணாம்னு சொல்றேன்ல. பாப்போம். விக்ரம் விக்ரம் மாமா, விக்ரம் விக்ரம் வேணா விக்ரம், நான் சொல்றத கேளுங்க. இனியா, எதுக்கு மாமா இப்படி ரிஸ்க் எடுக்கறாரு? மாமாவை கூப்பிடு இனியா. விக்ரம் விக்ரம் விக்ரம், ப்ளீஸ் போக வேணாம். அத பாம்ப் ஸ்குவாட் வராங்கல்ல, அவங்க பாத்துக்கிட்டோம். நீங்க வாங்க இங்க ப்ளீஸ். விக்ரம், அமைதி அமைதி அமைதி, போகாதீங்க. நான் பாத்துக்கிறேன். மாமா, என்ன பண்றாரு? இருக்கா? வா இரு. இனியா. விக்ரம், என்ன பண்றாரு இவரு? விக்ரம் விக்ரம், மாமா மாமா மாமா, வேண்டாம் மாமா, வந்துருங்க மாமா, வேண்டாம். விக்ரம் ப்ளீஸ். விக்ரம் வேண்டாம், வந்துருங்க, சொன்னா கேளுங்க. அமைதி அமைதி. விக்ரம், விக்ரம், ஐயோ அக்கா, பாம்.
போகாதீங்க விக்ரம். மாமா வேண்டாம், சொன்னா கேளுங்க மாமா ப்ளீஸ். விக்ரம் வேணா விக்ரம், வந்துருங்க ப்ளீஸ். விக்ரம் என்ன விக்ரம், என்னாச்சு? இது பாம் இல்லையா? மாமா சும்மா பயமுறுத்துறதுக்காக யாரும் டம்மி பாம் அமைச்சிருக்காங்களா? பாம் ரியல் பாம் தான். ஆனா டைமர் செட் பண்ணல, அதுக்கான கனெக்ஷன் கொடுக்கல. கனெக்ஷன் கொடுக்கலனா? டைமரை கனெக்ட் பண்ணாம பாம் வெடிக்காது. எதுக்காக டைமர் செட் பண்ணாம இந்த மாதிரி அனுப்பணும்? என்ன மோட்டிவா இருக்கும் விக்ரம்? யூஸ்வலா இந்த மாதிரி நடக்கும்போது மோட்டிவ் பயமுடுத்துறது தான். இதெல்லாம் தேராத கேஸுங்க பண்ற விஷயம். பயமுடுத்தினா சும்மா விட்டுருமா? சொல்லி தோல. எப்படி இருக்கு விக்ரம் எங்களோட கிஃப்ட்? செம பவர்ஃபுல் கிஃப்ட் இல்ல விக்ரம். வெடிச்சதுன்னா உன் வீட்ல ஒரு செங்கல் கூட மிஞ்சாது. செங்கலே மிஞ்சாதுன்னா உன் பொண்டாட்டிலாம் என்ன ஆவா? அதை யோசிச்சு பாரு. இவ்ளோ பண்ண எங்களுக்கு அந்த டைம் பாம்ல டைம் செட் பண்ணி அனுப்புறதுக்கு 5 நிமிஷம் கூட இருக்காது விக்ரம். ஆனா நாங்க ஏன் டைம் செட் பண்ணி அனுப்பலன்னு நினைக்கிறியா? ஏன்னா உன் வீடு வரைக்கும் வர முடியும், உன் வீட்டை சதுரடிக்க முடியும்னு உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் காட்டுறதுக்காக தான் அந்த டைம் செட் பண்ணாத பாம்ப அனுப்பி வச்சோம். எங்களோட நோக்கம் உன்னையும் பொண்டாட்டியையும் அப்படியே கொள்றது இல்ல விக்ரம். உங்க 2 பேரையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அணுவா சாகடிக்கிறது தான். அதனாலதான் நாங்க டைமர் செட் பண்ணாம வெறும் பாம்ப மட்டும் அனுப்பி வச்சோம். இன்னில இருந்து உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது விக்ரம். சீக்கிரமா உன் வேலையும் போக போகுது. சீக்கிரமே நீ நிறைய விஷயத்துல அவமானப்பட போற விக்ரம். ரொம்ப சீக்கிரமே நீ ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இதுக்கு இடையில உன் வைஃபுக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீ எல்லாத்துக்கும் ரெடியா இரு. உன்னோட அழிவுக்கும் ரெடியா இரு. மாயா மாயா ஒரு நிமிஷம். உன் கூட ஒரு அல்லக்கை இருக்கு பத்தியா? அவனை கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. தகரத்தை வச்சு தரையில தர தர தரன்னு தேய்ச்ச மாதிரி ஒரே கொடைச்சலா இருக்கு. இரிட்டேட். அப்புறம் என்ன சொன்ன? என்னையும் இனியாவையும் ஏதேதோலாம் பண்ணிடுவேன் மிரட்டினல்ல. அதை கேட்கும்போது எனக்கு செம்ம காமெடியா இருக்கு. இது பேரு இந்தியால இதே நேரத்துல எத்தனை கிரிமினல்ஸ் எத்தனை போலீஸ் ஆபீசர்ஸ நீங்க மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆனா அவங்க யாரும் போலீஸ்ங்கிற விஸ்வரூப சக்திய ஒன்னும் பண்ண முடியாது. திருடன் போலீஸ் கதையில போலீஸ் தான் எப்பவுமே ஜெயிக்கும், புரியுதா? வாய்மையே வெல்லும். அதனால உன்னுடைய இந்த டம்மி பாம்பு, இந்த பூச்சாண்டி மிரட்டலு இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ என்ன பயமுடுத்துறது? நான் உங்க 2 பேரையும் வார்ன் பண்றேன். நீங்க 2 பேரும் மரியாதையா சரண்டர் ஆயிட்டீங்கன்னா குறைந்தபட்ச தண்டனையோட தப்பிச்சுப்பீங்க. அப்புறம் என்கவுண்டர்ல இருந்து லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம். ஜாகிரதையா இருந்துக்க. நீ இந்த மாதிரி உதாரெல்லாம் விட்டுட்டு இருக்காத. இதுக்கெல்லாம் நான் பயப்பட போறது கிடையாது. போனை வச்சு தொலை. இவ்ளோ சொல்லி அசர மாட்டேங்கிறாங்க. மாமா என்ன மாமா நடக்குது இந்த வீட்ல? எல்லா நாளும் இப்படிதான் இருக்கீங்களா?
கத்தி மேல நடக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் என்ன மாமா வாழ்க்கை? நீ ஏன் இவ்வளவு இமோஷனல் ஆகுற? நம்ம முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதை சால்வ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இன்னமும் அதை பத்தி வரி பண்ணிட்டு ப்ளீஸ் எமோஷனல் ஆகாத, கூலா இருக்கு. எப்படி மாமா எமோஷனல் ஆகாம இருக்க முடியும்? கண்ணு முன்னாடி ஒருத்தன் வீட்டு வாசல்ல பாம்பு வச்சுட்டு போறான். 3 ரவுடிங்க இனியாவ உருட்டு கல்லையால அடிக்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போறாங்க. நான் எப்படி எமோஷனல் ஆகாம இருக்க முடியும்? என்னது? ரவுடிங்க இனியாவ உருட்டு கட்டையால அடிக்க வந்தாங்களா? யானி என்ன சொல்ற யானி? என்னது இதெல்லாம் இனியா? மாமா, அத சொல்றதுக்காக தான் நான் அப்பவே எமர்ஜென்சின்னு கால் பண்ணேன். நீங்க தான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா விக்ரம், வீணா உங்களை டென்ஷன் பண்ண வேண்டாம், நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் தான் இருந்தேன். எந்த விஷயத்தை நிதானமா சொல்லணும், எதை உடனே சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? என்ன நடந்தது? யார் அடிக்க வந்தாங்க? யாழினி வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுனால நான் அவளுக்கு கிச்சடி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ விடுங்கடா, விடுங்க, விடுங்கடா, விடுங்க என்ன? டேய், உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு ஸ்கூல் சேர்மனை பத்தி மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போன? அந்த சேர்மன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுமா? டேய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு போடா. இனியா, யானி, தேங்க் யூ. பொறுக்கிற ஆஸ்கர். இந்த ஸ்கூல் சேர்மன் பெரிய கேங்ஸ்டர் நினைச்சிட்டு இருக்கானா? எதுக்கு அவனுங்களா கல்வி தந்த பெரிய வள்ளன்னு பட்டம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க? வெளி உலகத்துக்கு ஸ்கூலும் காலேஜும் நடத்திட்டு ரகசியமா ரவுடி ராஜ்யம் நடத்துறானுங்க. அந்த சேர்மனை நான் விட போறது இல்லையா? விக்ரம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாம என்ன பண்றதுன்னு கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். பாத்தீங்களா மாமா, டெய்லியும் அடிதடியையும் கொலைகளையும் பாக்குற உங்களுக்கே இனியாவ ஒருத்தவங்க அடிக்க வந்தாங்கங்கிற விஷயம் எவ்வளவு பதட்டமா இருக்கு. அப்போ நேர்ல பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? என் கண்ணு முன்னாடி இனியா வயித்துல அடிக்க போனாங்க மாமா. நான் துடிச்சு போயிட்டேன். என் உயிரே போயிடுச்சு மாமா. அக்கா, கூல் புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். மாமா, எப்பவும் இவ்ளோ பதட்டத்திலேயே இருந்தா இனியா ஹெல்த் என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லாம இனியா வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா வளரணும் மாமா. ப்ளீஸ் மாமா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துதான் ஆகணுமா? யானி, இது என் வேலை, மை ப்ரொஃபஷன். என்னை என்ன பண்ண சொல்றேன்? இதை நான் விரும்பி ஏத்துக்கிட்ட வேலை. இதை எப்படி விட்டு வர முடியும்? மாமா, நான் உங்களை வேலையை விட்டு வெளியே வர சொல்லல மாமா. அட்லீஸ்ட் இனியாவது இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கலாம்ல மாமா. இந்த ரவுடிங்க வந்தது, உருட்டு கட்டையால அவளை அடிக்க போனது, இதெல்லாம் அவளா இழுத்து போட்டுக்கிட்ட பிரச்சனை தானே மாமா? அக்கா, புரியாம பேசாதக்கா. நான் தப்புன்னு ஃபீல் பண்ண ஒரு விஷயத்துல நியாயம் கேக்குறேன். என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு அநீதிய ஏன்னு கேள்வி கேக்குறேன். இந்த அளவுக்கு கூட கேள்வி கேட்காம எப்படிக்கா ஒருத்தரால வாழ முடியும்? நான் கேள்வி கேக்குறதுனாலயே என்ன ஒருத்தன் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்புவானா? அப்போ அது கண்டிப்பா தப்பு. அது என்னன்னு நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். மாமா, நீங்க இப்படி தனியா இருக்க வேண்டாம். நீங்களும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே இருப்போம். Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.